சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 30 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் மக்கள் தவித்து வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் கல்வி நலனும் பாதிக்கப்படுகிறது. பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா பார்க்கலாம். ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கு சாலை வசதி என்பது மிக அவசியம். ஆனால் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகேயுள்ள பள்ளத்தூர், கரவியப்பட்டி இந்த பகுதிகளுக்கு சாலை வசதியே இல்லை. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஒரு பகுதியில் அமைக்கப்பட்ட சாலை 10 வருடத்திற்கு ஒரு முறையாவது சீரமைக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பகுதியில் 30 ஆண்டுகளை கடந்தும் புதிதாக சாலை அமைக்காமலும் முறையான பராமரிப்பின்றியும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. பள்ளத்தூரிலிருந்து கரவியப்பட்டி, கண்டனூர் வழியாக புதுவையில் செல்லும் சாலை 5 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இந்த சாலை அமைத்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாகிறது. மாநில நெடுஞ்சாலை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சாலை கடந்த 3 ஆண்டுகளாக பேருந்து வசதியும் துண்டிக்கப்பட்டு அத்திப்பட்டி கிராமம் போல காட்சியளிக்கிறது என வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். இந்த ரோடு கரியக்கோயில், புதுவயல், கரியப்பட்டி, கண்டனூர் போகிற ரோடு சார். இந்த ரோடு போட்டு 30 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி எந்த கவர்மெண்ட் வந்தும் இந்த ரோட்டை ஏறெடுத்து பார்க்கல. எங்களுக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம், இதில் கூலி தொழிலாளி நிறைய பேர் போகிற வழியாக தான் இருக்குது. அவங்க போகிறதுனா 20 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும் சார். ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. 5 கிலோமீட்டர் தூரம் செல்லும் பள்ளத்தூருக்கு 14 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே உள்ள கரவியப்பட்டி கிராமத்தில் உயர்கல்வி பயில செல்லும் மாணவ மாணவிகள் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. இதனால் நேர விரயம், பண விரயம் ஏற்படுவதால் சில மாணவ மாணவிகள் கல்வி கற்பதை கைவிடும் சூழல் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் சாலை வசதி இல்லாததால் ஆம்புலன்ஸ் கூட இப்பகுதிக்கு வருவதில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கிறதுனால 2 வீலரில் போக முடியல, சைக்கிளில் போக முடியல, கார் மொத்தத்தில் வாகனங்களில் போக முடியல. இது ரொம்ப லோன்லியான ஏரியான்றதுனால பெண்கள்லாம் தனியாக வண்டியில் போகிறதுக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ரோடு நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக போக முடியும். அதுக்கான ஒரு வழியும் இல்லாமல் போச்சு. இன்னொன்று பேருந்து வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த அரசு பேருந்தெல்லாம் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. வயசானவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா நாங்கள் ப்ரைவேட்டில் ஒரு டாக்ஸியோ இல்லை ஒரு ஆட்டோவோ கேட்டோம்னா ஐயோ அந்த ரோடு குண்டு குழியுமா இருக்குது, என் வண்டி வீணாக போயிடும் அப்படின்னு வர யோசிக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டில் 108க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ரோடே சரியில்லாமல் நாங்கள் எங்கே அந்த பக்கம் வர்றது, எங்களால் வர முடியாது அப்படின்ட்டு. இந்த ஏரியாக்குள்ளே இருக்கவங்க யாராவது கார் வச்சுருந்து அந்த காரில் கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சேஃப்டி கிடையாது. ரோடு நல்லா இல்லாதனால இது ரொம்ப லோன்லியாக இருக்கிறதுனால லேடிஸ் 2 வீலரில் போகும்போது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே எங்கேன்னு குடிச்சிட்டு இருக்கவங்க இதெல்லாம் பார்க்கும்போது லேடிஸ்க்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இதுவாக இருக்குது. குழந்தைங்களும் இங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு போகணும், வெளியில் போகிறதுக்கெல்லாம். இங்கே வெறும் பிரைமரி ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. 5ஆவதுக்கு அப்புறம் வெளியில் போகணும் அப்படின்னும்போது மற்ற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட இதை தாண்டி தான் நாங்கள் போக வேண்டியிருக்கு. குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த ஊர் இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த ரோடுக்கு ஒரு வழி செஞ்சாங்கன்னா இந்த கிராம மக்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும். சாலை அமைக்க கோரி ஆட்சியர் வரை மனு அளித்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்கிறார் கரவியப்பட்டியைச் சேர்ந்த ராமசாமி. கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் ஆச்சு பஸ் போய். நாங்கள் பஞ்சாயத்து போட்டையும் காரைக்குடி தாலுகாலையும் எல்லாத்தையும் சொல்லியும் சிவகங்கை மாவட்ட கலெக்டரேட் வரையும் சொல்லி எதுவும்
ஆக்ஷன் எடுக்கலை இது வரைக்கும். தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் மக்களுக்கு ரோடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இப்பகுதியில் பேருந்து வசதி இருந்த நிலையில் தற்போது பேருந்து வசதியும் இல்லை என்றும், சாலை அமைத்து கொடுத்து பேருந்து வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் மணிமுத்து. இந்த கிராமத்தில் ஒரு 10-15 கிராமங்கள் இருக்குது. புதுவயலுக்கு போகிற வழியும் இதுதான், சாக்கோட்டை போகிற வழியும் இதுதான், கண்டனூர் போகிறதும் இதுதான், கரியப்பட்டி மேப்பிள்ளை அங்கே கரியப்பட்டிக்கு போகிறது இதுதான், வடகுடிக்கு போகிறது சுற்றி வர்ற மாதிரி இந்த பாதைகள் அமைச்சிருக்கு. நல்லா நீட்டாக இருக்கும் இந்த பாதை. அதை 30 வருஷமாக அப்படியே கிடக்கு. இதில் பசு போனதை பசையை நிப்பாட்டிட்டாங்க. மக்கள் கல்லூருக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் நீங்கள் தயவு பண்ணி இந்த ரோடை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிராம வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்பார்கள். அதனை கருத்தில் கொண்டு இதுபோன்ற கிராம மக்களுக்கான அடிப்படை தேவைகளை அரசு நிறைவேற்றி தரும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் கரவியப்பட்டி மற்றும் பள்ளத்தூர் கிராம மக்கள். சத்தியம் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் பாஸ்கரனுடன் செய்திக்குழு.